குட்டீஸ், கற்றலின் தருணம். ஒரு 3 இலக்க எண்ணுக்கு நாம் வாய்ப்பாட்டை அமைக்க போகிறோம். சரியா? பண்ணலாமா? ரெடியாக இருக்கீங்களா குட்டி? சரி, நான் கொடுக்குற நம்பர் 456. ஃபஸ்ட்டு 1ஆல் நம்ம ஹாசினி பெருக்க போகிறாங்க. பெருக்கு 1 பெருக்கல் 456. குட், வெரி குட். ஆன்சர் போடுங்க. 456. குட், சூப்பர். 10ஆல் பெருக்க போகிறாங்க ஸ்ரீமதி. 10 பெருக்கல் 56 ஈக்குவல் டு சரி, இதோட 2 விதியும் சொல்லலாமாடா? இதோட 2 விதிகளையும் சொல்லலாமா? ஒன்றோட விதி என்ன சொல்லுங்க. துருவரம் தெரியுமா? சொல்லுங்க. வெரி குட். அதே எண் தான் கிடைக்கும். 10க்கு விதி சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. கூட்டும் எண்ணா? ஒரு எண்ணை 10ஆல் பெருக்கும் பொழுது அதே எண்ணை திரும்பி எழுதி இடது பக்கமா வலது பக்கமா? அவ்வளோதான். ஓகே. இப்போ 1ஓட ஆன்சரும் 10ஓட ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. நம்ம இப்போ அடுத்தது 5ஓட ஆன்சர் போட போகிறோம். 5ஓட ஆன்சர் எப்படி போடலாம்? 5ஓட ஆன்சர் வாங்க, நீங்கள் போடுறீங்களா? போடுங்க. 5ஓட ஆன்சர் குயிக்காக போடணும். 10ஓட ஆன்சர் எது? அதுலேருந்து பாதி அப்படியே போடுங்க. அது சொல்லிக்கிட்டே போடுங்க. ரெண்டு பாதி அப்புறம் 0. அவ்வளோதான். வெரி குட். கிளாப் பண்ணுங்க. அவங்களுக்கு பாதி விதியை ஈஸியாக சொல்லிட்டாங்க. புரியுதா? இந்த 3 எண்களையும் வைத்து இப்போ அடுத்த எண் என்ன உருவாக்கலாம்? அடுத்த எண் என்ன? 1, 5, 10. பாருங்கள், தர்ஷனாஸ்ரீ 2ஓட ஆன்சர் போட போகிறாங்க. என்ன விதியில் போட போகிறாங்கன்னு பார்க்கலாம். என்ன விதியிலடா போடுவீங்க? 2ஓட விதி இல்லை. என்ன விதி? கூட்டல் விதியா, கழித்தல் விதியா, பாதி விதியா, மடங்கு விதியா? எதையும் கூட்ட போகிறீங்க? அதை கூட்டுங்க. பக்கத்துலேயே கூட்டி போடுங்க. சீக்கிரம் போடணும். போட்டிங்களா? 1 கூட்டல் 1 2. அப்போ 2 × 456 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் போடுங்க. அங்கே போடுங்க. 2ஓட ஆன்சர் எழுதுங்கடா. 2 பெருக்கல் 456 இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் போட்டிங்க? 912. வெரி குட். இதை வச்சு அடுத்தது இந்த நம்பரை வச்சு 1, 10, 5, 2ஐ வைத்து அடுத்து எந்த எண்ணை உருவாக்கலாம்? இப்போ 1 உருவாக்குங்க. வாங்க. 3ஓட ஆன்சர் எப்படி வந்தது? எந்த விதியில்? எதையும் கூட்டினீங்க? சரி, வேற ஒரு மெத்தட்லையும் வரும். அது என்ன விதியில் வரும்? அது என்ன விதி? எதில் போடுறீங்களோ போடுங்க சீக்கிரம். எந்த விதி போடுறீங்களோ அது மேலே எழுதிடுங்க. கழித்தலா கூட்டலான்னு? 1 கூட்டல் 2வா, 5 மைனஸ் 2வா? போடுங்க சீக்கிரம். போடுங்க. விட என்ன கிடைக்குது? போடுங்க. சூப்பர், குட். அடுத்து என்ன விடையை உருவாக்கலாம்? எதோட விடையை உருவாக்கலாம்? அந்த நம்பரெல்லாம் வச்சு சொல்லுங்கள். 4. ஓகே. எந்த விதியை வச்சு உருவாக்குவ? கழித்தல் விதியை வச்சு உருவாக்குறியா? சரி. 5ல் 1 போனால் 4. வேறு என்ன விதியில் உருவாக்கலாம்? இன்னும் என்ன விதி? எதில் நீ போடுற? போடுங்க.
எழுதுங்க இப்போ 4 × 4 5 5 6 இஸ் ஈக்குவல் டு போடுங்க. வெரி குட், சூப்பர். அடுத்து எந்த ஆன்சர்? அடுத்து எதோட ஆன்சர்? ஆரோட ஆன்சர் யார் போடுற? வா சீக்கிரம் போடுங்க. ஆரோட விட எப்படிலாம் கிடைக்கும் சொல்லுங்கள். ஆ 5யும் 1யும் ஆ என்ன பண்ணணும்? கூட்டணும். அப்புறம் கிடைக்கும். சரி, வேறு எப்படி கிடைக்கும்? 4யும் 2யும் கூட்டினா 6 கிடைக்கும். ஓகே, வேறு எப்படி கிடைக்கும்? மேம் 10ல் 4 போச்சுன்னா ஆ 7க்கு 6 கிடைக்கும். கழித்தல் விதியில் நீங்கள் எது போடுறீங்க? மேம் கூட்டல். போடுங்க. 7 8 7. ஆன்சரை எழுதுங்க. குட், சூப்பர். 7ஓட ஆன்சர் போடுறீங்களா? போடுங்க. 7ஓட விதி எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்? 10ல் 3 கழிச்சா 7. வேறு கூட்டல் விதியில் மேம் 3 4 போச்சுன்னா 7. வேறு எப்படி? 6 1 போச்சுன்னா 7. வேறு எப்படி? மேம் 5 2 போச்சுன்னா 7. எதில் போடுறீங்களோ போடுங்க. குட், போடுங்க. 7ஓட விடையை போடுங்க. 7 பெருக்கல் 456 போட்டிங்களா? சூப்பர், சூப்பர். 8ஓட விடையை எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்? சூப்பர், சூப்பர், சூப்பர். 8. வெரி குட். எதில் போடுறீங்களோ போடுங்க. போட்டிங்களா? குட், சூப்பர். விடையை போடுங்கங்க. 10ல் 4 2 போனால் 8ல் கிடைக்கும், ஒன்றுகளில். போடுங்க. அது தப்பு பண்ணிட்டீங்க. குட். 5ல் 1 போனால் 4 6 3. வெரி குட். ஆன்சர் போடுங்க. போட்டிங்களா? குட், சூப்பர். 9னுடைய ஆன்சர் எது இதெல்லாம் எப்படி கிடைக்கும் சொல்லுடா. சத்தமாக சொல்லுங்கள். 6ஐயும் 2ஐயும் கூட்டினா 8ல் வரும். குட். கழித்தல்ல நீங்கள் எதில் போடுறீங்களோ போடுங்க. கூட்டுங்க. குட், சூப்பர். 9ஓட ஆன்சர் 4104 போடுங்க. ஈக்குவல் டு 4104. சூப்பர். இவங்க எல்லாத்துக்கும் ஒரு கிளாப், நல்லா கிளாப் பண்ணலாம். ப்ளஸ் சூப்பர். நம்மளுக்கு 456வது வாய்ப்பாடு தெரியுமா? தெரியுமா? மனப்பாடம் பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க இப்போ? எப்படியா? நீங்களே தான் அமைச்சிங்க இல்லையா? குட்டாக இருக்கா? எல்லோரும் ஒரு கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு எல்லாருக்கும். சூப்பராக பண்ணிட்டாங்க. நம்ம கணக்கு ராஜா சாருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? தேங்க்யூ சார் சொல்லுங்கள். குட், சூப்பர். தேங்க்யூ சார். ப்ளீஸ் இப்போ நம்ம பூர்ணிமா ஸ்ரீ ஒரு கணக்கு விளையாட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்தே விளையாடலாம். சரியா? ஒன்றும் இல்லை, இது ஒரு கூட்டல், அப்புறம் கழித்தல். இது கழித்தல் கூட்டல் அவ்வளோதான். நீ கண்டுபிடிச்ச ஒரு விடைக்கு என்ன ஒரு வார்த்தை வருது அப்படிங்கிறத தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறாங்க. பூர்ணிமா ஸ்ரீ கண்டுபிடிக்க போகிறாங்க. பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன தெரியுமா? ஒரு 3 இலக்க எண்ணை எழுதுங்கள். எழுதுங்க. போடல எழுதுங்க. 3 இலக்கம்னா 100 வரும். வெரி குட். 3 இலக்கத்தில் எழுதுங்க. அதை திருப்பி போட்டு எழுதுங்கள். அவற்றின் இலக்கங்கள் வெவ்வேறாக இருக்கணும். அது வெவ்வேறாக போட்டுட்டாங்க, பரவாயில்ல. இலக்கங்களை பின்னோக்கி எழுதினது சரியா? அவங்க எழுதுனது. இப்போ அதை என்ன பண்ணணும்? பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்க வேண்டும். இப்போ டாப்பில் என்ன நம்பர் இருக்கு? பிக் நம்பரா ஸ்மால் நம்பரா? பிக் நம்பரா ஸ்மால் நம்பரா? பிக்கா ஸ்மாலா? கரெக்டாக சொல்லுங்க. 654 பிக்கா 456 பிக்கா? அப்போ
இப்போ சரியா இருக்காங்க. மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணுடா. போடுங்க. 10 எடுத்துட்டா 14. அங்கே எத்தனை இருக்கும்? 5 10ல் அதையும் போட்டுக்கோங்க. வெரி குட். இப்போ கழிங்க. 3 4 5 6 பேலன்ஸ் 8 போடுங்க. 8 இருக்கு. அடுத்தது ஆ அதே 14ல் 5 9. அங்கே 6 அடிச்சுட்டு மிச்சம் எத்தனை இருந்தது போட்டிருக்கணும்ல? 5 1. இப்போ என்ன பண்ணணும்? அவங்களுக்கு வந்த விட 198. அதை அப்படியே திருப்பி போட்டு எழுதணும். சரியா? போடுங்க. அதை மாற்றி எழுதுங்க. அப்படியே பின் 198 கீழே வந்து என்ன நம்பர் வரும்? போடுங்க சீக்கிரம். 891. இதை இப்போ கூட்டணும். கூட்டுங்க. மிச்சம் 9 1 10 10. 1089 வருது அவங்களுக்கு ஆன்சர். 1089. அந்த 1089ஓட 2000 வைத்து கூட்டணும். சரியா? நம்பர் 2000. 2000த்தையும் 1089 கூட்டணும். கூட்டுங்க. கூட்டுங்க. போடுங்க போடுங்க. 3 3089 ஆன்சர் வந்திருக்கு. இப்போ பாருங்க. திஸ் இஸ் எ கார். இப்போ ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதோட நம்பர் 4. சரியா? 3ன்னு எடுத்துக்கிட்டா அதோட இன்சியல் என்ன? எஸ். ஓகேவா? இப்போ அதே போல் இந்த நம்பருக்கு எல்லா நம்பருக்கும் அவங்க அந்த எழுத்து என்ன வருது, இங்கிலீஷ் எழுத்து என்ன வருதுன்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. போடுங்க. 3க்கு என்ன வருதுப்பா? நீங்களா சொல்லுங்க. இருங்க அவங்க சொல்லிட்டோம். 3க்கு என்ன வருது? எஸ் வருது. வெரி குட். 3க்கு எஸ். 0க்கு என்ன வருது? டி. 0க்கு என்ன வருது? டி. அடுத்து 8க்கு என்ன வருது? ஏ. 9க்கு என்ன வருது? ஆர். அதை படிங்க அந்த வேர்டை. அவங்க ஸ்டார் ஆயிட்டாங்க. அவங்க என்ன பூர்ணிமா ஸ்ரீ என்ன ஆயிட்டாங்க? கழித்தல்லையும் கூட்டல்லையும் ஸ்டார். அவங்களதான் ஸ்டார். ஓகே, நீங்க அந்த மாதிரி பண்ணுவீங்களா? போடலாமா? வேற நம்பருக்கு உங்களுக்கு ஸ்டார் வருதா பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? வெரி குட் வெரி குட். அவங்க ஒரு கிளாப் பண்ணிடலாம் நம்ம பூர்ணிக்கு. குட் குட். ஒரு ஸ்டார் கொடுத்துடலாமா? அடுத்து நீங்க போடுறீங்களா?